உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2024 நாம் இருக்கிறோம். 2025 புத்தாண்டு வருகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2024 முடியறதுக்குள்ள என்ன நடக்கும்? இன்னும் ஒரு மாசம் இருக்கு சார். சாலிடா 1 மந்த் இருக்கு. அந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நமக்கு என்ன நடக்கும், 2025 நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது ஒரு புதிய பதிவு, யாரும் இதுவரை சொல்லப்படாத ஒரு புதிய பதிவு. 2025 அப்படியாக்கும் இப்படியாக்கும் எல்லாம் சொல்றாங்க. 2025 முடிவில் ஏதாவது ஒன்று நடந்தா தானே 2025 நமக்கு நல்லது நடக்கும். சரி, எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு டிக்கெட் எடுத்து ரிசர்வ் பண்ணி இந்த டேட்ல போகணும்னு கமிட் பண்ணியிருந்தா தானே அந்த டேட்ல வர்ற வண்டியில நம்ம போக முடியும். இப்போ எதுவுமே நான் கமிட் பண்ண மாட்டேன், அப்படியே ஆண்டி வேலை நான் பெரிய ஆளாயிருவேன்னா எப்படி ஆக முடியும்? முடியாதுல்ல. ஸோ அப்போ 2025 ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. அதற்கான அஸ்திவாரமாக 2024 எண்டில் நம்ம என்ன துவங்க போகிறோம், நம்ம என்ன முயற்சி செய்ய போகிறோம், நம்மளுடைய உடல்நிலை, நம்மளுடைய பொருளாதாரம், குடும்ப சூழ்நிலை, அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் 2024 என்ன பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து விட போகிறது, இதை எதை நோக்கி கொண்டு போகிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன் பிளே தமிழ் நேயர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, ஆனால் எதை நோக்கி செல்லுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். இதை நீங்க என்னுடைய வரிகளாக கூட எழுதி வச்சுக்கோங்க. இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியமே அல்ல. இன்னைக்கு நான் சாதாரண நிலைமையில இருக்கலாம், ஆனா நான் எதை நோக்கி போறேன் அது எனக்கு பெரிய வெற்றியை தரும். அன்னைக்கு நான் பெரிய ஆள். எதை நோக்கி செல்லுகிறேன் என்ற தெளிவு நமக்கு வேண்டும். ஒரு பஸ் ஸ்டாண்ட் போறோம், ஒரு பஸ் வருது, நிறைய பஸ் நிற்கிது. நான் கும்பகோணம் போகணுமா, இல்லை திருச்சி போகணுமா, இல்லை நான் மதுரை போகணுமாங்கிற தெளிவு இருந்தாதான் அந்த பஸ்ஸில் ஏறி அந்தந்த ஊருக்கு போக முடியும். எனக்கு எந்த ஊருக்கு போகணுன்னே தெரியல அப்படின்னா நான் எங்கேயுமே போக முடியாது. ஆக ஒரு தெளிவும் குறிக்கோளும் நமக்கு தேவை. அந்த குறிக்கோள் நமக்கு இந்த 2024 எண்டுக்குள்ளேயே நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். 2025 நான் பணம் சேர்த்த போறேன், 2025 நான் கார் வாங்க போறேன், இந்த மாதிரிலாம் நம்ம கனவு வச்சிருப்போம். அதுக்கு நம்ம ஆயத்தமாக 2024 நாம் ப்ரிப்பேர் ஆயிட்டோமா என்பதை தான் நம்ம பார்க்க போறோம். துலாம் ராசிக்காரர்கள் 2024 முடிவிற்குள் என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்கும்? 2024 ஜனவரி தொடங்கியது சார். இந்த வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல சார், திரும்பி பார்த்தா ஓடி போயிருச்சு சார். இதைத்தான் சார் நம்ம 25-30 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருடமும் எப்படி வருகிறதுன்றதும் தெரியவில்லை. எப்படி காலையில இப்பதான் சார் ஆரம்பிச்சது ஷூட்டிங், திரும்பி பார்த்தா மத்தியானம் லஞ்ச் ஆயிடுச்சு சார். எப்பயுமே காலம் அதன் போக்கில் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு கார் இருக்கு, ஒரு இருண்ட சாலை, ஒரு சாலை. அந்த சாலையில அந்த கார் அப்படி நகர்ந்துகிட்டே இருக்கு. அந்த சாலையில் இருக்கிற நாய்கள் எல்லாம் என்ன பண்ணுது, அந்த காரை எப்படியாவது பிடிச்சிடணும்னு அந்த காரை துரத்துது. ஆனா அந்த கார் எங்கேயுமே நிற்கவே இல்லை, அது படுக்கு டிராவல் ஆச்சு. துரத்திட்டே வந்த நாய்ங்க கொஞ்ச நேரத்தில் டயர்டாகி படுத்துட்டு தூங்கிடுச்சு, படுத்துட்டு மயங்கிடுச்சு. அந்த மாதிரி வாழ்க்கை அதன் போக்கில் சென்று கொண்டிருக்கிறது. வாழ்க்கையை நம்ம என்ன பண்றோம், அதை ஜெயிக்க வேண்டும் என்று அதை துரத்துகிறோம். புகழின் பின்னால் சில பேர், பொருளின் பின்னால் சில பேர். ஆனா வாழ்க்கை யாருக்காகவும் நிற்கிறது இல்லை, அது டிராவல் ஆகி போயிட்டே தான் இருக்கு. ஸோ எதுக்காக இந்த தத்துவம் சொன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு நெஞ்சமெல்லாம் ஆசை, அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். 5லே சனி பகவான் வருகிறார். 5லே சனினா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இந்த வருடம் சனி என்ன சார் கொடுத்தார்? ஒண்ணுமே கொடுக்கலையே சார். உங்களுக்கு நிறைய பணம் கொடுத்துருப்பார் சனி, சும்மா சொல்லாதீங்க. சனி பகவான் நிறைய பணம் கொடுத்துருப்பார். சனி அது எப்படி கொடுத்தார் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, பணம் கொடுத்தார், அவ்வளோதான். ஸோ சனி பகவான் பணம் நிறைய கொடுத்துருப்பார். பட் அதை தக்க வச்சுக்காது நம்மளுடைய திறமையும் தகுதியும் தான். ஸோ அப்போ ஒரு லோன் கிடைக்குது, அந்த லோனை எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு விஷயம் கிடைக்குது, அந்த விஷயத்த ஒன்றை போட்டு எப்படி 10 எடுக்கலாம், ஒன்றை போட்டு 2ஆச்சும் எடுக்கணும், ஒன்று போட்டு 10 எடுக்கிறது கூட விடுங்க. ஸோ அந்த சாமர்த்தியம் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சொல்லித்தரும். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 5லே சனி, அதனால பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் அதிகமாக சேருதல். ஒய்ஃப் வழி சொத்துக்கள், ஒய்ஃபோட சொத்து இருக்கு, அதை நம்ம பேர்ல எழுதி தரேங்கிறாங்க. இந்த ஒய்ஃப் சொத்து, ஒய்ஃப் சொத்து ரெண்டுத்தையும் சேர்த்து கொலட்ரால அப்ளை பண்ணி நான் பேங்க்ல பெரிய லோன் வாங்க போறேன், அது பண்றேன், இது பண்றேன் போன்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இந்த வருடம் நடக்கும். அதே மாதிரி உங்க மனைவியால் கிடைக்கக்கூடிய வசதிகள், உங்க மனைவியோட அப்பா இருப்பார், அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கும் செட்டில்மெண்ட்டா, அதுல ஒரு 10 லட்சம்,
உங்களுக்கு இந்த மாப்பிள்ள வச்சுக்கோங்க, இந்த வச்சு ஏதாவது தொழில் செஞ்சுக்கோங்க, அது போன்ற நிறைய விஷயங்களை இந்த வருடம் உருவாக்குவார். பிரச்சனை என்னன்னா சிம்மராசிக்காரங்க மாதிரி தான், எதையுமே நீங்க கேட்கறது இல்லை, வாய் விட்டு வாய் பாலுக்களும் குழந்தை மாதிரி தான், அழுகிற குழந்தைக்கு தான் பால் குடிக்கும்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு உங்கள் பிரச்சனைகளை மற்றவர்களிடம் சொல்லுகிறீர்களோ அதற்கேற்ற தீர்மானங்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம், அது உங்களுக்கு நடக்கும் அந்த வருடத்தினுடைய எண்டில். ஸோ அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 2024 என்றுக்குள் 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான்களா ராகு பகவானால் உங்களுக்கு வந்து நண்பர்கள், பழைய நண்பர்கள் வந்து பிரிதல், புதிய நண்பர்கள் சேருதல் போன்ற நிறைய விஷயங்கள் ஏற்படும். நட்பு வட்டாரம் என்பது விரியும். நல்ல நண்பர்களா கெட்ட நண்பர்களாங்கிறது ராகுவுக்கு தெரியாது. ஆனால் ராகு பகவான் என்ன தருவார்? நண்பர்கள் வட்டாரத்தை அதிகப்படுத்துவார். நீங்கள் தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, கட்சி சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உங்கள் நட்பு வட்டாரத்தை பெருக்குவார். மொத்தத்தில் உங்கள் பலம் அதிகமாகும். இந்த 2024க்குள்ள ஒரு சைதன்யம் உருவாகும். ஒருத்தர் வந்து நம்ம அடுத்த வருஷத்தை நோக்கி படையெடுத்து போகிறோம், அந்த அடுத்த வருஷத்தை நோக்கி படையெடுத்து போகும்போது நமக்கு ஒரு சைதன்யம் வேணும். நமக்குள்ள ரஜா கஜா துரகபதாதிகள்பாங்க. அந்த மாதிரி நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கான காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை மாதிரி நமக்கு ஒரு படை ஒன்று வேணும். அதை கொண்டுதான் நாம் எதிர்கொள்ள வேண்டும். அப்படி எதிர்கொள்கிற சக்தி உங்களுக்கு வந்து சேரும். அவர்களை எதிர்கொள்ளும் சக்தி, அது தீமையானதாக இருக்கலாம் அல்லது எதிரிகளாக இருக்கலாம். ஒன்று நல்லா புரிஞ்சிங்க, எதையுமே நீங்க ரஜா கஜ துரகபராதிகள்லாம் நீங்க சேர்த்துட்டு ஒரு ஆளை சந்திக்கணும்னே அவசியம் கிடையாது. நம்ம முயற்சியும் வலிமையுமே இது மாதிரி 300 குதிரைகள் 300 யானைகளுக்கு சமம். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க பெரிய வீக்னஸே மேன் பேஸ்டு உங்களுடைய கான்செப்டாக தான் இருப்பீங்க. இன்னொருவரை சார்ந்து அவரின் வெற்றியை தன் வெற்றியாக நினைத்துக் கொள்ளுதல் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் சொந்தமாக ஜெயிச்சு தான் பாருங்களேன். ஒரு தடவை சொந்தமாக ஜெயிச்சு பாருங்க, வெற்றியினுடைய வழி தெரியும். முதல்ல வெற்றியினுடைய வழி என்னங்கிறது தெரியும். ஸோ வெற்றி அவ்வளோ கஷ்டம். ஸோ அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 6 கூடிய நண்பர்கள் என்பது தயவுசெய்து ஃபில்டர் பண்ணி நல்லவர்களை கூட வச்சுக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து 9ஆம் வீட்டில் குரு வரப்போகிறார். ஜோதிட சாஸ்திரம் அடுத்த வருடம் உங்களுடைய வருடம் என்று சொல்லுகிறது. அடுத்த வருடம் உங்களுடைய வருடம். துலாம் யாருக்கு வருடமோ இல்லையோ, துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த மே மாதத்திற்கு அப்புறம் உங்க காட்டில் மழை, திரும்பிய திசையெல்லாம் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி. உழைக்க தயாராகுபவர்களுக்கு இந்த உலகம் என்றும் காத்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க, உழைக்க தயாராகுபவர்களுக்கு இந்த உலகம் என்றும் காத்திருக்கிறது. ஆனால் உழைக்கணும். நம்ம வந்து அதிர்ஷ்டத்தை நம்பியே ஓட்டிட முடியாது. ஸோ 5வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நில புலன்களை தருவதைப் போலவே ஒரு குழந்தையை உண்டாக்கி தருவார். 5ல் இருக்கக்கூடிய சனி பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை, ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குன்னா 2வது குழந்தை ஓகே ஆக போகுது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். குழந்தை பிறப்பிற்கான ஒரு ஐவிஎஃப் பண்ணிட்டு இருக்கேன் குருஜி, இது பண்ணுறேன், ஐயுஐ பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நேச்சுரலாகவே குழந்தை ஓகே ஆகிறதுக்கான எல்லா வழிகளையும் சனி பகவான் உங்களுக்கு காட்டி தருவார். ஸோ 5ல் இருக்கக்கூடிய சனி வேற என்னெல்லாம் தரும்? காதலில் வெற்றி, பந்தயங்களில் வெற்றி, நிஜமான பந்தயங்கள் வைப்பவர்களுக்கு நிஜமான பந்தயங்கள், தொழிலுக்கும் மோதல், நான் உன்னை இப்படி ஜெயிப்பேன், நான் உன்னை ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஜெயிப்பீங்க. நிஜமான பந்தயமாக இருக்கணும், அதான் அதில் அண்டர்லைன். ஸோ அப்போ 5ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 5, 3, 6 பார்க்குறார். 5, 3, 6, 7, 8, 9, 10 பார்க்குறார். புதிய தொழில் இந்த வருடமாவது வந்து ஒரு நிலையான தொழிலுக்கு போங்க. நிறைய டெம்பரரி ஜாப்ஸ் மாறிட்டே இருந்திருப்பீங்க, அதெல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நிரந்தர பணிக்கு நீங்கள் செல்வீர்கள். இந்த 2024க்குள் உங்களுக்கான பணி என்னங்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியும். அட்லீஸ்ட் நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான பணி, நமக்கான பணி இது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உண்மையிலே நல்லா இருப்பீங்க. என்னோட கைண்ட் அட்வைஸ். அடுத்த வருடம் 9ல் குரு வரும்போது உங்களுக்கான பணியை ஏற்று அந்த பணியில் நடங்க. டிபெண்ட் அந்த கலாச்சாரம் வேண்டாம். ஸோ ஆக மேற்கொண்டு நான் எங்களுடைய ராசி பலனை தெரிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, புக்கிங்ஸ் பண்ணிக்கோங்க. உலகத்தரம் வாய்ந்த ஸ்ரீமடம் உங்களுக்காக காத்திருக்கிறது. விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் ஹோமங்களும் பூஜைகளும் நடக்கிறது. உங்களுடைய பிரச்சனைகளை உடனே சரி பண்ணி தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். தினசரி மதியம் அருள்வாக்குகளும் அதே மாதிரி பூஜைகளும் இங்கே நடக்கிறது. என்னை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.